அனைவருக்கும் வணக்கம். நான் வீடியோவை சுருக்கமாக போட்டுருணும், 9 நிமிடத்தில் முடிக்கணும், அப்போ தான் மக்கள் பார்ப்பாங்கங்கிறதெல்லாம் நினைக்கேன். ஆனால் பாருங்கள், பேச்சு வாக்கில் லென்த்தாக போகுது. ஏன்னா நம்ம ஒரு வடிகட்டி எல்லாம் எழுதி வைத்து இப்படித்தான் பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் எதுவுமே கிடையாது. வாரம் உட்கார்ந்தும் வீடியோ போடுறோம், அவ்வளோதான். நமக்கான பிரச்சனைகள், நமக்கு தெரிந்துக்கிட்ட பிரச்சனைகளை கொண்டு அப்படியே வீடியோவில் பேசியிருக்கோம். அதனால் லென்த்து அதிகமாக போயிட்டுருக்கு. பார்வையாளர்கள் எண்ணிக்கையையும் அந்த யூடியூப் என்ன அந்த அல்கோரிதம் அதை அகோரமாக இருந்து என்ன ரொம்ப திட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் பலருக்கு, அந்த பார்வையாளர்கள் பலருக்கு அதை கடத்துவதில்லை. சப்ஸ்கிரைபர்கள் கூட எதுவாக இருந்தால் கூட பார்ப்பவர்கள் எண்ணிக்கை 100 தாண்டாமல் போகிறது. இது குறைபடலை, நம்மகிட்ட ஏதோ குறை இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டோம், அது பிரச்சனை இல்லை. இப்போது எங்கள் அண்ணன் சீமானை பற்றி தான் பேசிட்டு, எதை எடுத்தாலும் நான் ஒரு இடத்துல பேசுதா இருப்பாருங்க. அதாவது காலை சாப்பாடுன்னு உப்புமா போடுத, நீ உப்புமா போடுத, நான் ராஜா என்ன போடுவேன் தெரியுமா? பக்கத்திலே அங்காடி, முல்லை குறிஞ்சி நெய்தல் பாலைன்னு சொல்லி அங்காடி வச்சுருப்பேன். அங்காடியில் எதை வேணாலும் வாங்கிக்கலாம், எதை வேணாலும் வாங்கிக்கலான்னு விலை கொடுத்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஊப்பர் ஓலா அப்படின்ட்டு அதெல்லாம் நானே வச்சுருப்பேன். எல்லாமே நானே வச்சுருப்பேன். எல்லா சாவியும் என்கிட்ட இருக்கும், எல்லாமே நானே வச்சுருப்பேன் அப்படின்ட்டு அண்ணன் பேசுகிறார் பாருங்க. உன்னை மாதிரி காலை உணவு உப்பா கிண்டி போட மாட்டேன் ராஜா. பள்ளிக்கூடத்து வாசல்ல கடை வச்சிருப்பேன். முல்லை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அங்காடின்னு நான் அங்காடி வச்சிருப்பேன், அரசு அங்காடி. பாத்தீங்களா, அண்ணன் சொல்றாருல, எல்லாமே நானே. அதாவது பாருங்க, என்ன அரசு அதை செய்யும் அப்படின்னு சொன்னா, அரசு 10 பேரை கூடி மந்திரி பிரதானிகள் எல்லாம் கூட்டி வச்சு ஆலோசித்து ஒவ்வொரு காரியத்தை செய்ய போகிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த அரசு செய்யும், என்ன அரசு செய்யும்னா ரைட்டு. நானே எல்லாமே வச்சுருப்பேன், எல்லாம் நானே வச்சுருப்பேன். நான் ஒரு பெரிய பண்ணை அமைப்பேன், அங்கே ஒரு பெரிய குளத்தை வெட்டுவேன், அங்கே ஒரு மேய்ச்சல் நிலத்தை உருவாக்குவேன், அந்த நிலத்தை நான் உருவாக்கி ஆடு மாடுகளை எல்லாம் மேய்க்க விடுவேன், ஆடு மாடு மேய்க்கவேன். அத்தனை பேரையும் நானே அவனுக்கு சம்பளத்தையும் கொடுத்து நீ அரசு ஊழியன்னு நானே ஆக்கிடுவேன். எல்லாமே எது அண்ணன் இந்த விவசாய சித்தாந்தத்தில், விவசாயம் வேண்டான்னே சொல்லலை, விவசாயம் தேவை தான், சாப்பிடணும்ல, விவசாயம் தேவை தான். தங்களால் முடிந்தவர்கள் அதை செய்யட்டும், படித்து விட்டு வேணுமானாலும் செய்யட்டும், வேண்டான்னு சொல்லலை. முடிந்தவர்கள் செய்யட்டும், முடியும் வரை செய்யட்டும், வேண்டான்னு சொல்லலை. அரசு ஒவ்வொரு உரத்தினுடைய ரேட்டும் மாநில அரசு கையில் இல்லை, ஒன்றிய அரசு கையில் இருக்குது. பொட்டாசு உரம் 1800 ரூபா 50 கிலோ, டிஏபி உரம் 1600 ரூபா 50 கிலோ, இப்படி ஆகிப்போச்சு. அப்போ உரம்லாம் அந்த உரத்தையும் போடுத. நீ இயற்கை விவசாயம் பாரு. பஞ்சகவியம் மாட்டு சாணியையும் மாட்டு மூத்திரத்தையும் வச்சு பஞ்சகவியம் செய்து அதை தெளித்து அது மூலமாக வருமானத்தை ஈட்டு. இப்படித்தான் இயற்கை விவசாயத்துக்கு இலங்கை போச்சுது. எந்த முன்னேற்பாடும் இல்லாமல் போய் அங்கே தேயிலை தான் பிரதானம். அந்த தேயிலை கூட அங்கே விளைச்சல் இல்லாமல் போச்சு. மக்கள் வறுமையில் தள்ளப்பட்டு மக்கள் புரட்சி ஏற்பட்டு ஆட்சியே மாறி போச்சு. ராஜபக்சே இருக்க இடம் தெரியாமல் ஓடி போயிட்டாரு, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. இப்போ புதுசாக வேற ஒருத்தர் வந்திருக்காருன்னு வச்சுக்கிடுங்க, அந்த மாதிரி நிலை ஏற்பட்டுச்சு. இவர் என்னென்னா இயற்கை விவசாயத்தை இயற்கை விவசாயத்தெல்லாம் நாம் முழுதாக பிடுங்கிக்கிட முடியாது. ரசாயன உரம் இல்லாமல் எந்த விவசாயத்தையும் பண்ணிக்கிட முடியாதுங்கிற நிலைமை தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு சொன்ன மாதிரி மாட்டுச்சாணத்தையே கொண்டு போடுறோன்னு, நான் கொய்யா போட்டிருக்கேன், மாட்டுச்சாணத்தை கொண்டு போடுதேன். மாட்டுச்சாணம் அது என்னென்ன புல்லாம் திணிச்சோ அத்தனை புல்லும் அங்கே விதையாக இருக்கும். அந்த விதை முளைக்கும். சரி, சாணம் போட்டு 15 நாளையில் களை வெட்டுவோம். சரி, களை வெட்டி தண்ணியை பாய்ச்சி வச்சோம்னா மாறியும் புல் முளைச்சிக்கிட்டே வரும். கொஞ்சம் புல் அதிகப்படியாக விட்டாச்சுன்னு வைங்களேன், அது விதை வச்சு மாறி காடு பூரா புல்லாக இருக்கும்னு வைங்களேன். இந்த மாதிரி நிலைமை நம்ம களை வெட்டி நம்ம குறுக்கு தேஞ்சி கணுக்காலெல்லாம் வலிச்சது தான் மிச்சம் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்படுது. அது வேறு விஷயம். நம்ம இப்போ அதெல்லாம் நம்ம குறையா சொல்லலை. மண் வளத்துக்கு மாட்டு உரமும் போடணும். ஆனால் அந்த ஈல்டு
நமக்கு அந்த மரங்கள் ஈல்டு தரணும், பயிர்கள் ஈல்டு தரணும்னா ரசாயன உரமும் போடணும். அதெல்லாம் போதிய ஈல்டு கிடைக்கல. நம்ம அனுவாதியா நீங்கள் இயற்கை விவசாயத்தில் ரொம்ப கண்டிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதை நீங்களே வச்சுக்கிடுங்க, நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ எங்கள் அண்ணனை பற்றிய இதில் வந்து எனக்கு தானே நானேங்காரில்ல, எதை எடுத்தாலும் நானே இந்த நான் என்கிற அகம்பாவம் பிறர் யாரையும் மதிக்கவில்லை, யாரையும் நம்பவில்லை என்பதை முதல்ல காட்டுதல். நான் தான் முதல்ல ஆமைக்கறி சாப்பிட்டவன் அப்படின்னு சீமானே சொல்லுவார். அந்த சீமான் தமிழ் தேசம் நிறுவனம், நான் தமிழன் தான் ஆளணும். அதாவது இந்த நாட்டில் வந்தவர் எவர் வேண்டுமானாலும் தங்கலாம், தின்னலாம், சாப்பிடலாம், சாகலாம். ஆனால் தமிழன் தான் ஆளணும். நாட்டை ஆளுவதென்றால் தமிழன் தான் ஆளணும். தமிழ் பெயர் அவ்வளோ பேரும் வைக்கணும் அப்படிங்கிறன்னு வைங்களேன். இது எப்படி தமிழ் பேர் அவ்வளோ இருக்கும் தமிழ் பேர் வச்சுருவார். இவர் பேர் சீமான் என்பதே அது வேற்றுமொழி என்கிறார்களே. இப்போ நம்ம அதையே நம்ம இப்போ பிரச்சனையாக பிடிச்சி நம்ம தொங்க வரல. நம்ம சீமானுடைய తళి தொகுதி வேட்பாளர் నాకు ఎమ్మెల్యే సీట్ ఇచ్చిండారు. నామ్ తమిళర్కి వచ్చి ఇంకా ఇచ్చిండారు. మన సింబల్ వ్యవసాయం సింబల్ 20వ తారీఖు బస్ వేసినాను. 21వ తారీఖు తిరుచిలో అనౌన్స్మెంట్ చేస్తారు. బస్ వేసినాను, రావాలా, ఖండితంగా రావాలా. భోజనాలు అరేంజ్మెంట్ మందే ఇక్కడ நீங்க போய் பஸ் ஓட்டு எப்படி கேட்காரு பத்திலா. ஆமாம், தெலுங்குலே பேசி ஓட்டு தெலுங்கா கன்னடமா தளி தொகுதி வேட்பாளர் கேட்காருங்க. தெலுங்கா அந்த இது நமக்கு தெரியலை, அந்த மொழி தெரியலை. அதனால் வேறு ஒரு மொழியில் பேசி அங்கே உள்ள மக்கள்கிட்ட வாக்கு கேட்காரு. அப்போ இவர் என்ன மாதிரியான வேட்பாளரை அங்கே நிறுத்தியிருக்காரு? தமிழன் தான் ஆள வேண்டுங்காரு. ஒரு எம்எல்ஏவை நீருக்கு வேட்பாளராக போடுதீர், ஒரு எம்எல்ஏவுக்கு ஒருத்தரை வேட்பாளராக போடுதீர். தமிழன் அல்லாத ஒருவரை வேட்பாளராக போடுகிறீர்கள் என்றால் அவர் அந்த இதில் வெற்றி பெற்றால், வெற்றி பெறப்போவதில்லை என்பது அது உங்களுக்கு தெரிந்த விஷயம், சீமானுக்கு தெரிந்த விஷயம். ஆனால் வெற்றி பெற்றால் அவர் வந்து என்ன ஒரு எம்எல்ஏ ஆகிட்டார்னா, அப்போ அவர் பிறமொழிக்காரர் வந்து இங்கே வந்து ஆள்வதற்கு, சட்டம் ஏற்றுவதற்கு அவர் ஒரு கையெழுத்து போடுகிறார் அல்லது அவர் ஒரு மக்கள் பிரச்சனையை முன்மொழிகிறார் என்றால் அவர் ஆள பிறந்தவராக ஆகிவிட்டார்னு பொருளா இல்லையா? இல்லை, அதெல்லாம் நீங்கள் வகுத்தால்தான் நியதி. நீங்கள் சொல்லும் நியதியில் தான் மற்றவர்கள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், மற்றவர்கள் கட்டுப்பட வேண்டுமே தவிர நீங்கள் எதற்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல அந்த நியதிப்படியோ அந்த நேர்கோட்டின்படியோ வாழ்பவர் அல்ல. அப்படி என்னும் போது நீங்கள் எதற்கும் தகுதியில்லாதவர் என்று நாங்கள் குற்றஞ்சாட்டுவது சரிதானே? தம்பிகள் கோச்சிக்க கூடாது. அந்த அளவில் நீங்கள் பொறுமையாக பார்க்கணும். பிராமண கடப்பாறை எடுத்து வந்து திராவிட கோட்டை, இந்த இத்து போன கோட்டை இடிப்பேன் என்று சொல்லுகிறார் நம்ம சீமான், பெருமதிப்புக்குரிய சீமான் அப்படி சொல்லுகிறார் என்போது, திராவிட கோட்டையை இடிப்பதற்கு எடுத்துக்கொண்டு இப்போது 6 பிராமண கடப்பாறையை எடுத்து வந்திருக்கார். அதாவது அவருடைய வேட்பாளர்கள் 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை திருச்சியில் வச்சு அபிஷியலாக அறிவிச்சிட்டார். அந்த நாத்தாக்கா வேட்பாளர் தளி தொகுதி வேட்பாளர் இருந்ததார நான் இப்போ ஓட்டு கேட்டு வந்திருக்கேன். ஆனால் அபிஷியலாக வந்து அறிவிக்கிறது என்ன, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது இன்னைக்கு திருச்சியில் அப்படின்னு எல்லா வார்த்தையும் அதிலே சொல்லுதாரு. நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சு எழுது இல்லை, அதை வச்சு சொல்லுதோம் கேட்டில. அப்போ நம்ம சீமானை 234 வேட்பாளரை அறிவித்தவர், அதில் 6 பேர் பிராமணர்களை அறிவிச்சிருக்கார். இதுவரை திராவிட கட்சிகள், திராவிட திமுக பிராமணர்களை அறிவித்தது இல்லை. பிராமண வேட்பாளராக அவர்கள் பிராமண வேட்பாளர் வேற்றுக்கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்களித்திருப்பார்கள், ஆதரவு திரட்டியிருப்பார்கள், ஆதரவு கொடுத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் பிராமணர்களை வேட்பாளர்களாக ஆக்கியது இல்லை அப்படின்னு இருக்குன்னு. நீங்கள் 6 பேர், மொத்தத்திலே இந்தியா முழுமைக்கு 3% பேர் தான் பிராமணர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் கொடுத்துருக்க சதவீதம் எத்தனை என்று பார்த்தால் 3% கீழே அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துட்டீங்களா? ஓஹோ, அப்படி. அப்போ அந்த விதத்தில் பார்த்தாலும் நீங்கள் பரவாயில்ல போகல, அப்படி தான் நினச்சிக்கணும். சரி, பிரதிநிதித்துவம் கரெக்டாக கொடுத்துட்டாரு எங்கள் அண்ணன் சீமா, பிரதிநிதித்துவம் கரெக்டாக கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது பரவாயில்ல. காரைக்குடிக்கு அண்ணன் சீமான் தான் நிற்காரு. 6 பேர் பிராமணர்களை வேட்பாளர்களாக அறிவித்திருக்கிறார் சீமான். இந்த 6 பேரும் வெற்றி பெற்று வந்தால் அண்ணனுக்கு அது கடப்பாறை தான், மிகப்பெரிய கடப்பாறை தான். அந்த கடப்பாறையை வைத்து தான் பிராமண கோட்டையை
அதாவது திராவிட கோட்டையை இடிக்க போகிறார். பிராமண கோட்டையை இடிப்பது இதெல்லாம் யாருமே அந்த நிலைப்பாட்டில் இல்லை. அந்த இதெல்லாம் செய்யப்படுறதில்லை. ஏன்னா எல்லாருமே அந்த பார்ப்பனியத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள். அவன் மணியாட்டினா தான் உனக்கு சாமி வந்து இறங்கும். அவன் வந்து ஒவ்வொரு கோயிலாக வந்து உனக்கு பூஜை பண்ணாதான் சாமி அங்கே ஆக்ஞை ஆகும், அங்கே வந்து குடியிருக்கும் அப்படின்னு நீ நம்பி தொலைச்சி அவனை 40,000 50,000 கொடுத்து வந்து பூஜை புனஸ்காரம்னு மணியாட்ட வைக்க ஒவ்வொரு கிராம கோயிலையும் இப்போ அதான் பாரு அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி முட்டா கூட்டம் பெருகி போச்சு. இப்போ வந்து பெருகி போச்சு. இதில் வந்து எந்த இடத்துலையும் வந்து இவர்கள் வந்து ஒரு மறுமலர்ச்சியான பார்வைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வரல. அதாவது விஜயனுடைய ரசிகர்களை நம்ம குறை சொல்லக்கூடிய இடத்துல பொதுவாகவே தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மறுமலர்ச்சியான பாதை, பகுத்தறிவு பாதைலாம் நான் சொல்லலை, ஒரு மறுமலர்ச்சிக்கு நீங்கள் வரணும். இல்லை, ஒரு புரிதலோடு நீங்கள் எதையும் கையாள வேண்டும் தானே. நீ மணியாட்டி சாமி கும்பிடக்கூடிய சாமிக்கு கூட அவன் வந்து பூஜை பண்ணாதான், வருஷாபிஷேகம் பண்ணாதான் அந்த சாமி இங்கே நிலை பெறும் அப்படின்னு நீ நம்புதேன்னா நீ எத்தனை பெரிய முட்டாள். அவன்கிட்ட நீ வருந்தி அழைக்கக்கூடிய உன்னிடம் இல்லாத சக்தி அவனிடம் என்ன இருக்குங்கிறத நீ நம்பி இதை செய்தால் அவனுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுக்க அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்குல்ல. நம்ம பொதுவாக கேட்டு வைப்போம். நீங்கள் திருந்த போகிறதில்ல, யாருமே திருந்த போகிறதில்ல. உள்ளுக்குள்ளே ஒரு வேஷம் வெளியில் ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு தான் இருக்கும். எல்லாருமே அந்த வேஷத்தில் இருக்கும். அதனால் யாருமே திருந்த போகிறதில்ல. இந்த சீமானும் அந்த வேஷத்தை முழுமையாக அவர் கடைபிடிப்பார். அதில் நமக்கு எல்லளவும் நம்பிக்கை குறைவு இல்லை, நம்பிக்கை நல்லாவே இருக்குது. ஏன்னா சீமானை வந்து முன்னக்கிட்டேயே வேட்பாளரை அறிவிச்சிட்டார. இப்படி அறிவிச்சிட்டாருன்னா அவர் எங்கே யார்கிட்ட காசு இதோ பார்த்துருப்பாரு, உள்ளடி வேலை செய்ததுக்கு இவர் தான் முன்கூட்டியே அறிவிச்சிட்டார அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏற்கனவே திட்டமிடலோட முன்கூட்டியே நான் இந்த தொகுதியில் நிற்கேன், ஆமாம் இந்த தொகுதியில் நான் நன்னிலத்தில் இருக்கேன், ஐயா காமராஜ் நான் நன்னிலத்தில் இருக்கேன் அதிமுகவில் சார்பாக. ஆனால் போன ட்ரிப்பு ஆள் 7,000 வாக்குகள் வாங்கிடுச்சு. நான் 3,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு விட்டேன். இனி மேற்கொண்டு ஆள் கூடுதல் வாக்கு வாங்கிடுச்சுன்னு வச்சுக்க, பாத்திமா பர்கானா ஏன் கதை அம்போன்னு ஆயிரும். அதனால நீ வேற ஒரு வேட்பாளரை போடு, பாத்திமா பர்கானாவை மாற்று, புதுமுகமாக போட்டேன்னா அவங்க அதில் ஒரு மட்டத்தில் நின்றுக்கிடுவாங்க அப்படின்னு முன்கூட்டியே அந்த ஏற்பாடுகள்லாம் நடந்து விடுகிறது. அதனால தான் இப்போ பார்ப்பனர்கள் 6 பேரை வந்து வேட்பாளராக அண்ணன் போடுதாரு. இந்த 6 பேரும் யார் டெப்பாயிட்டே வாங்க மாட்டாங்க. கடப்பாறை அண்ணனுக்கு கடப்பாறை வாங்கினா அவங்க டெப்பாயிட்டு வாங்கணும்ல. டெப்பா சீட்டெல்லாம் அங்கே வாங்காது. கட்டுத்தொகையே அண்ணனுடைய கட்சியே ஒருபோதும் காரைக்குடியிலே அண்ணன் கட்டுத்தொகை பெறமாட்டார். அதாவது எச் ராஜாவுக்கு எதிரான வாக்குகள் நிறைந்த ஊர்லேயே அண்ணன் கட்டுத்தொகை பெறமாட்டார்.